ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது சௌந்தர்யா வந்துட்டு ஏதாவது ரியலைஸ் பண்ணாலும் இந்த கோவா கேங்கில் இருக்கவங்க வந்துட்டு விட மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ கோவா கேங் அழியாமல் இந்த கோவா கேங் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு கண்டிப்பாக இருக்கும். சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் வரதான் போகுதுன்றதான் என்னோடய கருத்து. ஏன் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்துட்டு ஜாக்லினை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு ஷாக்காக இருந்திருக்கும். அவளை நான் நம்புகிறேன், ஒரு ஃப்ரெண்டாக நம்புகிறேன், ஆனால் ஒரு பிளேயராக நம்ப மாட்டேன். என்கிட்ட வந்துட்டு நான் ஒழுங்காக போகல அவளை சொல்லிவிட்டு திடீர்னு பார்த்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் என்ன டப்புன்னு சொன்னால் அதுவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, அப்படியே முதுகில் குத்த நம்ம இருக்குன்னு சொல்லி புலம்பிருப்பாங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்து திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. ரயான்கிட்ட வந்துட்டு பயந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லி டாஸ்க்கு ஏஞ்சல் விசஸ் டீமன் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டது, ஏஞ்சல் டீமன். ரெண்டுத்தையுமே ஒழுங்காக பண்ணல நம்ம சௌந்தர்யா. ஆனால் ஏஞ்சலில் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் டீமன்ஸ் அந்த டெவில் கேரக்டரை வந்து சுத்தம் எனக்கு வரலன்னு சொல்லி ஓட்டிட்டாங்க. பட் ஆனால் அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து மஞ்சரியை ரோஸ் பண்ணது, அதுக்கப்புறம் அருண்கிட்ட போய் பாஞ்சது, தர்ஷிகாவை போய் மிரட்டினது, தள்ளி விட்டது, அடித்தது, பிடிச்சது எல்லாமே பண்ணாங்க. அப்படின்போது அவங்களுக்கு வரும். ஏன் அங்கே வந்து அப்படி நடித்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து அவங்களோட கேங் ஜெஃப்ரியோ ரயானோ இருந்ததுனால அவங்க பண்ணல. இப்போ வந்து பயம் வருது. ஏன் பயம் வருதுன்னா, நான் இப்போ இந்த மாதிரி பண்ணாமல் விட்டுட்டேனே, இப்போ நான் வெளியே போனேன்னா இது எத்தனை டைரக்டர்ஸ் பார்த்துருப்பாங்க, இதை வச்சு தானே இந்த பொண்ணுக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணுவா அப்படின்னு அவங்களுக்கு தோணும். நான் இப்போ பண்ணாமல் விட்டதுனால எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ரயான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இல்லை உனக்கு வரலன்னா நீ என்ன பண்ணுவேன்றாரு. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், உனக்கு வந்த பயம் கரெக்டு தான், நீ பண்ணியிருக்கணும், இதுக்கப்புறம் விடாத பண்ணு. இதுதான் ஒரு கேங், ஒரு அன்பு நல்ல ஒரு கேங். அன்பு கேங் கிடையாது, அன்பு கேங்லாம் ஒரு மட்டமான கேங்கு. நல்ல ஒரு விஷயம். அதை விட்டுட்டு உனக்கு வரலாம் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு. ஸோ என்னென்னா இங்கே நீ அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்ல, அதுதான் இன்னும் சாக்காக இருக்கும். சரி விடு, இனிமேல் பண்ண அதெல்லாம் சொல்ல. இங்கே வந்துட்டு நீயா இருக்க வந்தியா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, இல்லைன்னா இங்கே வந்து கொடுக்குற கேரக்டருக்குலாம் வந்து சீரியல் ஆக்டர் மாதிரி வந்துட்டு சீரியல் பண்ண வந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கிண்டலாக பண்ணுறாரு. அப்போ இன்னும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு காண்டாது. ஏன்ப்பா இன்னும் நீயும் உருப்பட மாட்டேன், சௌந்தர்யம் உருப்பட விட மாட்டியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரயான் வந்த புதுசில் வந்துட்டு எல்லாருக்குமே ரயான் மேலே ஒரு ஸ்கோப் இருந்துச்சு, ஹோப் இருந்துச்சு, கண்டிப்பாக டாப்பில் வந்துடுவார் அந்த ஆள் அப்படின்னு. நேற்று ராணுவக்கிட்ட பேசும்போது சமகாண்டாயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவர் ஏன் வந்து ராணுவக்கிட்ட அப்படி பேசினான்னு உங்களுக்கே தெரியும். ராணுவம் வந்துட்டு இவர் வந்து பப்பட் சொன்னோன்னு ஒரு ஏறிக்கிச்சு. அதனால் கிபி 1938 வந்துட்டு நம்ம ராணுவம் வந்து ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து ஏதோ ஒன்று பேசினாராம், தப்பாக பேசிட்டார் பொழுது, வாயை விட்டுருக்கார் பொழுது வர்ஷினியை பற்றி. அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக தெரியுது. சரி நான் என்ன சொல்கிறேன், சரி பேசினார்ல அந்த வாரமே கேட்டு கலாய்க்க வேண்டியதானே. அந்த வாரம் வாயை முடிட்டு இவ்வளோ வாரம் கழிச்சு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஸோ உங்களை நீங்கள் குத்துனா குத்துவீங்க, உங்களுக்கு வந்துட்டு சொன்னால் அது வந்து தப்பு, சொல்லலைன்னா அது தப்புன்னு நீ கண்டுக்காம விட்டுறீங்க. அப்போ இதில் என்ன இருக்குது? அதனால தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. சரி பார்க்கலாம். ஸோ இங்கே சௌந்தர்யாவோட ஃபேன்ஸுக்கு வந்து இப்படி ஷாக் கொடுக்குற மாதிரி கோவா கேங்கில் இருக்கவங்க ஒருத்தரும் பண்ணிட்டு இருக்காங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சௌந்தர்யா வந்து இந்த கேங்கில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை எப்படா இந்த கேங்கை விட்டு ஒழிஞ்சு வெளியே வருவாங்க அப்படின்னு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.